வணக்கம். நான் உங்க சுஜாதா. இன்னைக்கு பருப்பு வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பவுல்ல மாத்திட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பொடியா நறுக்குன மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் உருண்டை எடுத்து நல்லா இப்படி தட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல பேன் வச்சு சூடானதும் 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை ஒவ்வொன்றா எண்ணெயில சேர்த்துக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வடை கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம கடையில் வடை வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம செய்கிற பருப்பு வடையோட டேஸ்ட்டே தனி தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சுஜாதா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.